இந்த பதிவில் சர்க்கரை நோயை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்குது? ஏன்னா சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு இத்தனை வருஷமாக சுகர் இருக்குங்க, இவ்வளோ இயர்ஸாக எனக்கு சர்க்கரை இருக்குது, ஆனால் எனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது, உடல் நலனில் இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம். முக்கியமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகம். எல்லாம் ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருந்தேன், இப்போ சுகர் வந்ததுக்கப்புறம் மனதளவில் நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். அவ்வளோதானா, நம்ம உடல் பழைய மாதிரி ஒரு ஸ்டாமினா இருக்காதா, ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகாதா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அப்போ இதற்கான ஒரு சரியான சிகிச்சை முறைகள் என்ன? சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம எதெல்லாம் பயன்படுத்தினா தினம்தோறும் அது உணவில் எடுத்துக்க நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கும், சுகர் லெவலும் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு மூலிகை, இந்த மூலிகையை நீங்கள் என்ன வகையான சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, அதனோட இந்த மூலிகையை சேர்த்து பயன்படுத்தும் பொழுது தான் நம்ம உடலில் ரத்த சர்க்கரை அளவு நமக்கு குறையுங்க. இன்னும் முக்கியமாக இந்த HbA1c நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த HbA1c லெவல் எனக்கு வந்து 10 இருக்குது, 11 இருக்குது, 9 இருக்குது, 12 இருக்குது, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போது இந்த HbA1c லெவல் நமக்கு குறையிறதுக்கு நம்ம என்ன தவறு செய்கிறோம்? முதல்ல பார்த்திங்கன்னா இரவு சரியாக தூங்காமல் இருக்கலாம், காலை உணவை ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக மதிய உணவு மட்டும் எடுக்கிறது. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் சர்க்கரை நோயை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்குது? ஏன்னா சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு இத்தனை வருஷமாக சுகர் இருக்குங்க, இவ்வளோ இயர்ஸாக எனக்கு சர்க்கரை இருக்குது, ஆனால் எனக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது, உடல் நலனில் இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம். முக்கியமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்குது. நரம்பு தளர்ச்சி ஏற்படுறது, எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது. 40 இயர்ஸ் ஆயிடுச்சு, 45 இயர்ஸ் கிராஸ் ஆகும்போது எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது. எல்லாம் இந்த சுகர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க. நான் நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருந்தேன், இப்போ சுகர் வந்ததுக்கப்புறம் மனதளவில் நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். அவ்வளோதானா, நம்ம உடல் பழைய மாதிரி ஒரு ஸ்டாமினா இருக்காதா, ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகாதா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. அப்போ இதற்கான ஒரு சரியான சிகிச்சை முறைகள் என்ன? சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய மூலிகைகள் நம்ம எதெல்லாம் பயன்படுத்தினா தினம்தோறும் அது உணவில் எடுத்துக்க நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னா எந்த மாதிரியான மூலிகைகள் எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே இந்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியங்க. காய்கறிகளை நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கோங்க. ஒரு நாளைக்கு 400 கிராம், குறைந்தது 400 கிராம் ஆவது ஒவ்வொருத்தரும், ஸோ சுகர் பேஷண்ட்ஸ்னால் கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி என்னங்க காய்கறிகள் நம்ம எடுத்துக்கணும்? மஞ்சள் பூசணி ரொம்ப சிறந்தது, கோவக்காய், கொத்தவரங்காய், மறக்காமல் சுண்டைக்காய். ஸோ இது எல்லாமே சேர்ந்த மாதிரி, ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிழங்கு வகைகளை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற காய்கறிகளை நீங்கள் உணவில் பயன்படுத்திக்கிட்டே வரும்போது சுகர் லெவல் நல்லாவே குறையுங்க. இதுக்கு சிம்பிளாக சுண்டைக்காயை எப்படி துவையல் மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். அது துவையல் மாதிரி நீங்கள் பயன்படுத்தி சாப்பிடும்பொழுது சுகர் லெவல் குறையிறது மட்டும் இல்லைங்க, கால் எரிச்சல் நமக்கு நல்லாவே குறையும். வயிறு சம்மந்தப்பட்ட அல்சர், வயிறு புண்ணு இருக்கும், வயிறு எரிச்சல் இருக்கும், இது எல்லாமே சரியாகிறதுக்கும் நீங்கள் இந்த சுண்டைக்காயை துவையலாக எடுத்துக்கலாம். எப்படின்னா, இந்த சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, இதை நசுக்கி எடுத்துக்கோங்க, சரிங்களா? நசுக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம வழக்கமாக துவையல் செய்கிறதுக்கு என்னென்ன செய்வோம்? ஸோ பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இதில் நம்ம துவரம்பருப்பு, இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வரமிளகாய் வைத்து வதக்கிட்டு அதனோடையே இந்த சுண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா சுண்டி வரணும், சரிங்களா? அந்த மாதிரி வதக்கிட்டு உப்பு சேர்த்து நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்து திரும்பவும் கொஞ்சம் தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டைக்காயை இந்த மாதிரி நம்ம மதிய உணவோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்களேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கும், சுகர் லெவலும் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு மூலிகை, இந்த மூலிகையை நீங்கள் என்ன வகையான சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, அதனோட இந்த மூலிகையை சேர்த்தே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தாண்டிக்காய். ஸோ தாண்டிக்காய் அப்படின்னு சொல்கிறது திரிஃபலா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அதுலேயும் சேரக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. இந்த தாண்டிக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தி சர்க்கரை நோயை
கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்கலாம். இல்லை பார்டர்லைன் டயபிட்டிஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தாங்க நான் செக் பண்ணேன், எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னா உடனடியாக சித்த மருந்துகளை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 3-4 மாதங்களில் கம்ப்ளீட்டாக சுகரே இல்லாத மாதிரி நம்ம உடலை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அப்போ இந்த சுண்டைக்காய் தினம்தோறும் எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் வற்றல், உப்பு இல்லாமல் வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, இதை பவுடர் பண்ணியும் வெந்நீரில் கலந்து கொடுக்கலாம். அதாவது உப்பு இல்லாத சுண்டைக்காய் வற்றல். ஸோ இப்படி நீங்கள் பயன்படுத்தும்போது சுகர் லெவல் நல்லாவே குறையுங்க. அதே மாதிரி கோவக்காய், கொத்தவரங்காய், சௌச்சௌ, நூக்கல், ஸோ இந்த மாதிரி காய்கறிகளையும் தவறாமல் பயன்படுத்திக்கணும். ஸோ அப்படி பயன்படுத்தும் பொழுது தான் நம்ம உடலில் ரத்த சர்க்கரை அளவு நமக்கு குறையுங்க. இன்னும் முக்கியமாக இந்த HbA1c, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த HbA1c லெவல் எனக்கு வந்து 10 இருக்குது, 11 இருக்குது, 9 இருக்குது, 12 இருக்குது, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போது இந்த HbA1c லெவல் நமக்கு குறையிறதுக்கு நம்ம என்ன தவறு செய்கிறோம்? முதல்ல பார்த்திங்கன்னா இரவு சரியாக தூங்காமல் இருக்கலாம், காலை உணவை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக மதிய உணவு மட்டும் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறதுனால ஆல்ரெடி சுகர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சுகர்னால் வரக்கூடிய பக்க விளைவுகள் உடலில் ரொம்ப மோசமாக அதிகமாக வந்துடும். ஸோ இதுலேயே கால் பாதங்களில் நமக்கு வந்து ஒரு எரிச்சலோ வீக்கமோ இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இதுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா பாகற்காய். ஸோ பாகற்காய் ஜூஸ், அந்த சுகர் இருக்கிறவங்க பாவக்காய் ஜூஸ் டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. வாரத்துக்கு 2-3 நாள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது கசப்பான சுவை என்ன செய்யும்னா அதிகமான பிளட் சுகர் லெவலை, நமக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகிறதுக்கான வழிமுறையை அது செய்யும். ஸோ அதிகமான பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது நமக்கு பயன்படுது. அப்போ வாரத்துக்கு 1 முறையோ இல்லை 2 முறையோ நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஜூஸாக இந்த பாவக்காயை எடுத்துக்கலாம். இதனையும் தாண்டி சில முளை கட்டிய ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது வெந்தயம், முளை கட்டிய வெந்தயம் ரொம்ப சிறந்தது. முளை கட்டிய எள்ளு, ஸோ முளை கட்டிய கருப்பு எள்ளு நீங்கள் பயன்படுத்தலாம். முளை கட்டிய கருப்பு உளுந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சை பயிறு, ஸோ கொண்டைக்கடலை, இது எல்லாமே முளைக்கட்டி எடுக்கும்போது அதில் உயிர் ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஸோ அதை எடுக்கும்போது நம்ம உயிருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த உணவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சில வகையான மருந்துகளும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நாவல் கற்பம், அவரை குடிநீர், மதுமேக சூரணம் இல்லை மாத்திரை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவம் ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.